வணக்கம் மக்களே! நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தி ஜீனியஸ் ஷோ. நான் உங்களோட ஜீவா. செல்ஃப் ஹெல்ப் கம்யூனிட்டில செல்ஃப் ஹெல்ப் புக்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா, இந்த புக்க நீங்க மிஸ் பண்ணியிருக்க சான்ஸே இல்ல. நெறைய பேர் இந்த புக்க பத்தி பேசுவாங்க. லைஃப் சேஞ்சிங் அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் புக்னா இந்த புக்கு தான். வேற எந்த புக்க பத்தியும் பேசல. பாலோ கொய்லோவோட த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கு தான். இந்த புக்க நான் படிச்ச வாட்டி இத ஒரு ரிவ்யூவா பண்றத விட, இதிலிருந்து எனக்கு கிடைச்ச 5 டாப் லெசன்ஸ பத்தி பண்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சேன். இந்த புக்க நான் ஏன் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் புக் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த புக்க படிச்ச வாட்டி எல்லாருமே இது ஒரு ஷெப்பர்டோட ஃபீல் குட் ஸ்டோரி, இல்லன்னா உங்க ட்ரீம்ஸ ஃபாலோ பண்றத பத்தின ஸ்டோரி, விஷன ஃபாலோ பண்றத பத்தின ஸ்டோரின்னு நெனைப்பாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. பெயின், பிட்ரயல், ஃபியர், ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல இருக்க நெறைய ஃபேக்டர்ஸ பத்தி இது பேசும். நெறைய ப்ரூட்டல் ட்ரூத்ஸ வந்து இந்த புக்கு சொல்லும். நோ மோட்டிவேஷன், நோ இன்ஸ்டாகிராம் கோட்ஸ். பிராக்டிகலா உங்களோட லைஃப்ல அப்ளை பண்ற மாரியான 5 லெசன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லெசன்ஸ்குள்ளலாம் போறதுக்கு முன்னாடி இந்த கதையோட ஒரு ஷார்ட் இன்ட்ரோ மாரி பார்த்துருவோம். சாண்டியாகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு கனவு வருது. எகிப்துல இருக்க பிரமிட்ஸ்ல ஒரு ட்ரெஷர் இருக்க மாரி ஒரு கனவு வருது. இந்த கனவு வந்து அவன் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றான். அவன் ஸ்டார்ட் பண்ண வாட்டி அந்த ஜர்னில என்னலாம் நடக்குது, அதுல அவன் என்னலாம் கத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைய ஃபோக்கஸ் பண்ற ஒரு புக் தான் இது. இது பெரிய ஸ்பாய்லர்லாம் இல்ல. என்னதான் அந்த ஃபைனல் கோல் வந்து ட்ரெஷரா இருந்தாலும், அந்த ட்ரெஷர பத்தினது கிடையாது இந்த கத. அந்த போற ஜர்னில அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இவன் எதெல்லாம் லாஸ் பண்றான், என்னலாம் அதனால லேர்ன் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மேஜர் லெசன்ஸ பேஸ் பண்ணது தான் இந்த புக்கு. இத வந்து நீங்க எதுக்கு வேணா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த புக்க படிச்சு முடிச்சதும் எனக்கு கிடைச்ச ஒரு டாப் 5 லெசன்ஸா இந்த வீடியோல சொல்லப் போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல இருக்க ஃபர்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளாரிட்டி கம்ஸ் ஆஃப்டர் ஆக்ஷன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு கிளாரிட்டிக்காக வெயிட் பண்ணுவோம். கிளாரிட்டிங்கிறப்போ ஒரு பெர்ஃபெக்ட் டைம், பெர்ஃபெக்ட் டே, பெர்ஃபெக்ட் பிளான் இது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுமா, ஒரு பெர்ஃபெக்ட் பிளானுக்காக வெயிட் பண்ணுவோம். ஜிம் ஸ்டார்ட் பண்ணுமா, நான் நியூ இயர்ல ஸ்டார்ட் பண்றேன், இல்லனா என் பர்த்டேல ஸ்டார்ட் பண்றேன். இந்த பெர்ஃபெக்ட் டைம் அண்ட் பிளானுக்கு வெயிட் பண்றதுல இருந்து தான் இந்த நியூ இயர் ரெசல்யூஷன், பர்த்டே ரெசல்யூஷன் இது எல்லாமே வந்துச்சு. ஆனா இந்த கதையில பார்த்தீங்கன்னா, சாண்டியாகோ வந்து அவனுக்கு கிளாரிட்டி வந்த வாட்டி அவன் ட்ரெஷர் தேடி போட மாட்டான். கனவு வந்த உடனே வந்து அத ஸ்டார்ட் பண்ணிருவான். அந்த ஜர்னி அவன் ஸ்டார்ட் பண்ண வாட்டி தான் நெறைய பீப்பிள மீட் பண்ணுவான், நெறைய லாஸ் பண்ணுவான். அதுலருந்து நெறைய லெசன்ஸ் வந்து கத்துக்குவான். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கிளாரிட்டி வரணும்னு நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் அந்த ரைட் டைம்ங்கிறது வந்து எப்பயுமே வராது. உங்களோட ட்ரீம் இல்ல கோல் அது எதுவா வேணா இருக்கலாம். அத நீங்க ஸ்டார்ட் பண்ண வாட்டி தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும். ஏன்னா, அப்பதான் ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களோட லைஃப்ல எந்த கோல்க்காகவும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ரைட் டைமுக்குன்னா, திஸ் மைட் பி எ சைன் ஃபார் யூ டூ ஸ்டார்ட். செகண்ட் லெசன் வந்து நீங்க எது ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ண உடனே எவ்ரிதிங் வில் கோ ராங். பட் தட்ஸ் த பாயிண்ட். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எத பண்ணாலுமே வந்து நெறைய தடங்கல் வர்றது இயல்பு தான். சாண்டியாகோ கூட அந்த ஜர்னி அவன் ஸ்டார்ட் பண்றப்ப நெறைய தடங்கல் வரும். ரைட் ஆஃப்டர் அவன் ஸ்டார்ட் பண்ண வாட்டி அவன் வந்து ராப் பண்ணப்படுவான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கிறிஸ்டல் மெர்ச்சன்ட் கிட்ட ஜாயின் பண்ணி நெறைய நியூ ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து லேர்ன் பண்ணிக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க எத ஸ்டார்ட் பண்ணாலுமே ஒரு தடங்கல் வர்றது வந்து அதுதான் தட்ஸ் ஹவ் த ப்ராசஸ் இஸ். நம்ம இந்த மூவிஸ்லாம் பார்த்துட்டு, மோட்டிவேஷனல் புக்ஸ்லாம் படிச்சுட்டு நம்மளுக்கு ரைட் டைம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த தடங்கலுமே வராதுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். பட் பிராக்டிகலி அது அப்படி அப்ளிகபிள் ஆகுது. ஏன்னா அந்த ப்ராசஸே வந்து ஃப்ரிக்ஷன்ல இருந்து ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸா போற மாரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கன்சிஸ்டன்ட்டா வந்து ஜிம் போகணும்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்பதான் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபங்ஷன் வரும். நீங்க வர முடியாத மாரி போகும். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்பதான் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகும். இல்லன்னா உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாரி ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். அதனால எந்த ஒரு செட்பேக் வந்தாலும், ஏன் எனக்கு இது வருது அப்படிங்கிற கேள்விய தாண்டி, இதுலருந்து நான் என்ன கத்துக்கலாம்ன்னு நீங்க வந்து கேட்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, அது ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவே குடுக்கும். அடுத்து என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண லெசன் வந்து, இந்த வேர்ல்டு, யூனிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு கமிட்டடா இருக்கணும் உங்க கோல்க்கு. இந்த புக்ல அடிக்கடி ரிப்பீட் ஆகுற ஒரு சென்டென்ஸ் தான், "வென் யூ ட்ரூலி வாண்ட் சம்திங், ஆல் த யூனிவர்ஸ் கன்ஸ்பைர்ஸ் டு ஹெல்ப் யூ அச்சீவ் இட்." இந்த சென்டென்ஸ ரிப்பிட்டிட்டிவா ஒரு 4, 5 வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுட் சென்டென்ஸும் இதுதான். ஏன்னா இங்க "வென் யூ ட்ரூலி வாண்ட் சம்திங்" நீங்க உங்களுக்கு உண்மையாவே ஒரு விஷயம் வேணும்னா, நீங்க அத பத்தி நெனச்சுக்கிட்டு மட்டும் இருக்க மாட்டீங்க. ஆக்ஷன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கன்சிஸ்டன்ட்டா ஷோ ஆஃப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சாண்டியாகோவுமே வந்து அவனுக்கு அந்த ட்ரெஷர் வேணும்னு சொல்லிட்டு அவன் வீட்லயே படுத்துடல. அவன் வந்து அந்த ஜர்னிய ஸ்டார்ட் பண்றான். அத நோக்கி ஓட ஸ்டார்ட் பண்றான். அப்பதான் நெறைய பீப்பிள மீட் பண்றான். நெறைய எக்ஸ்பீரியன்ஸஸ வந்து கெயின் பண்றான். சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஜிம் அந்த அனாலஜி மட்டும் வச்சு நான் சொல்றேன். நீங்க வந்து டெய்லி ஷோ ஆஃப் பண்றீங்க. டெய்லி ஜிம் போறீங்க. டெய்லி ட்ரெயின் பண்றீங்க. உங்களுக்கு 1 ஆர் 2 வீக்ஸ், ஃபியூ மந்த்ஸ்ல கூட உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் தெரியாது. டக்குனு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு சேஞ்ச், ஒரு மேஜிக் நடந்த மாரி இருக்கும். ஆனா தட்ஸ் நாட் மேஜிக், தட்ஸ் த மொமெண்டம். நீங்க எவ்வளோ பெரிய கோல் அச்சீவ் பண்ண யார வேணா எடுத்துக்கோங்க. சும்மா தான்டா இருந்தான், நார்மலா தான் இருந்தான். திடீர்னு பார்த்தேன் பயங்கரமா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேஜிக் கிடையாது. அவங்க அந்த ப்ராசஸ கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணனால வந்த பிரைஸ் அந்த மொமெண்டம் தான்.
அண்ட் மொமெண்டம் பில்ட் ஆகிறது வந்து உங்களால் ரொம்ப பொறுமையாக தான் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு தான் அந்த மொமெண்டம் பில்ட் ஆகிறதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வேர்ல்டு யூனிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் கோலுக்கு கமிட்டடாக இருக்கணும். கமிட்டடாக இருக்கணும்னா யோசிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, யூ ஹேவ் டு டேக் ஆக்ஷன், யூ ஹேவ் டு பி கன்சிஸ்டன்ட். அதுதான் எனக்கு கிடைச்ச 3rd லெசன். 4th லெசன், ஃபியர் இஸ் த பிக்கஸ்ட் அப்ஸ்டக்கிள், நாட் ஃபெயிலியர். எத்தனை டைம் வந்து நம்ம ரிஜெக்ட் ஆயிடுவோம், இல்லை நம்ம ஃபெயில் ஆகிடுவோம், மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியர் தான். இந்த ஃபியர்னால நம்ம நிறைய விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். நானே ஒரு 1 இயருக்கு முன்னாடி கண்டென்ட் கிரியேஷன்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்மளால பண்ண முடியுமா, பீப்புள் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, பார்க்காம விட்டுருவாங்களா, சக்ஸஸ் நம்ம அச்சீவ் பண்ணாமே போயிடுவோமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ், நிறைய ஃபியர் இருந்துச்சு. அந்த ஃபியர்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணால் தான் நம்மளால் ஆக்ஷனே எடுக்க முடியும். அண்ட் சப்போஸ் நான் வந்து இதை ட்ரை பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ் ட்ரை பண்ணி என்னால் எதுவும் பண்ண முடியல, எனக்கு பெருசாக ஃபாலோவர்ஸ் வரலனாலும் இட்ஸ் ஃபைன், ஐ கேன் லிவ் வித் இட். ஆனால் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இந்த ஃபியர்னால நான் அந்த ஆக்ஷனே எடுக்காமல் போனேன்னா அந்த ரிக்ரெட் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு. நம்மளே கூட ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்க மாட்டோம். அந்த ஃபியர், அந்த பயத்தினால தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்போம். இந்த புக்கில் கூட சாண்டியாகோ கம்ப்ளீட் ஃபியரில் தான் இருப்பான். ஏன்னா அவன் போகிறது எல்லாமே அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன். அவனோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில போவான், அவனோட ஷீப்பை விற்கிற மாதிரி வரும், அவன்கிட்ட இருக்க காசை திருடிக்குவாங்க, எல்லாருக்கும் வந்து மறுபடியும் காசு கொடுக்குற மாதிரி ஆகிடும், ஒரு கடையில் போய் வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி அவன் ஆக்ஷன் எடுத்தனால தான் அவனால் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுது, அந்த ட்ரெஷரை நோக்கி அவனால் போக முடிஞ்சுது. ஸோ ஃபியரை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்கனாலே வேறு பெரிய அப்ஸ்டக்கிள்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாது. மற்ற எல்லாத்தையுமே வந்து உங்களால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்னால் இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது, என்னால் இதை கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட முடியுமான்னு நிறைய டவுட்ஸ் அண்ட் ஃபியர்னால தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் ஆகுதா ஆகலையாங்கிறது வந்து டைம் அண்ட் எஃபோர்ட் டிசைட் பண்ணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்னைக்கு வரையும் நான் ஃபாலோ பண்ற ஒரு லெசன் அது, எனக்கு ரொம்ப பிடிச்ச லெசன் அது, என்னோட ப்ராசஸ்ல என்ன ஃபோக்கஸ் பண்ற வைக்கிற ஒரு லெசன் அது. த ட்ரெஷர் இஸ் நெவர் வாட் யூ திங்க். நம்ம லைஃப்ல எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல நம்ம என்ன நினைப்போம்னா, நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன்னா நான் ஹாப்பியா இருப்பேன். ஒரு 10th 12th நீங்க படிக்கிறப்ப நான் இவ்வளோ மார்க் எடுத்துட்டா நான் ஹாப்பியா இருப்பேன். காலேஜ் படிக்கிறப்போ ஒரு இத்தனை எல்பிஏல வந்து எனக்கு ஒரு ஆஃபர் கிடைச்சதுன்னா வந்து நான் ஜாலியாக இருப்பேன். இது வந்து நீங்கள் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸாகவும் போகலாம், இல்லை பர்சனல் கோல்ஸாகவும் போகலாம், இதை அடிக்கிட்டே போகலாம். ஆனால் ப்ரூட்டல் ட்ரூத் என்னன்னா, நம்ம ஒரு பாயிண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ தான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு பைக் வாங்கிட்டா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பைக் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் அந்த கோல் போஸ்ட் மேலே மேலே போயிட்டு தான் இருக்குது. அடுத்தது நான் ஒரு கார் வாங்கினா நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நினைப்பேன், ஒரு வீடு வாங்கினா ஹாப்பியாக இருப்பேன்னு நினைப்பேன். ஆனால் ஒவ்வொரு திங்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறப்ப அவ்வளோ ஹாப்பினஸ் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைச்சிருக்கு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். இட்ஸ் நாட் அபவுட் த டார்கெட்ஸ் தட் வி அச்சீவ், பட் இட்ஸ் அபவுட் ஹூ வி பிகம் த ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு கோல் இருக்குது, ஒரு 10 kgs நான் குறைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. தானே என்னால் குறைச்சிட முடியாது. நான் அதை அச்சீவ் பண்ணுற பாயிண்ட் வரையுமே என்ன ப்ராசஸை நான் ஃபாலோ பண்ணுறேன், சுகர் கட் பண்ணுவேன், டயட் ப்ராப்பராக இருப்பேன், டெய்லி வாக்கிங் பண்ணுவேன், டெய்லி எதனா ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன். அப்படி நான் பண்ணிக்கிட்டே இருக்கப்ப ஆஸ் அ பர்சனாலிட்டியாக வந்து நான் ஒரு ஹெல்த்தி பர்சனாக மாறுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூபே எடுத்துப்போமே, நான் வந்து எனக்கு வந்து எக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணும், 100K சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு வேணுங்கிறது என்னோட கோலாக இருக்கலாம். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறேனா பண்ணலையாங்கிறது அது ட்ரெஷர் கிடையாது. இந்த ப்ராசஸில் நான் எப்படி ஆகிறேன், என்னோட கண்டென்ட் எவ்வளோ பெட்டர் ஆகுது, எவ்வளோ மோர் வேல்யூ என்னால் வந்து பீப்புளுக்கு கொடுக்க முடியுது, தம்ப்நெயில்ஸ் டைட்டில்ஸ்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு என்னால் பிளே அரவுண்ட் பண்ண முடியுது, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக நான் இருக்கேன். இந்த ப்ராசஸ் தான் வந்து என்னை மாற்றும். இதை மாற்றிடுச்சுன்னா நான் 100K அச்சீவ் பண்ணனாலும் மறுபடியும் 0லேருந்து என்னால் 100K எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கோல்ஸ் 1 or 2 டைம்ஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா போயிடும். பட் ஆஸ் த பர்சன் ஹூ யூ ஆர், அது சாகிற வரையும் அந்த பர்சன் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் உண்மையான ட்ரெஷரு. ஸோ இதெல்லாம் தான் இந்த புக்கில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன லெசன்ஸ். ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு லேயரை தான் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கோம். நான் எதனா மிஸ் அவுட் பண்ணியிருந்தாலோ, இல்லை இந்த புக்கில் இருந்து உங்களுக்கு எதனா நியூ பெர்ஸ்பெக்டிவ் கிடைச்சாலோ கண்டிப்பாக கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். செல்ஃப் ஹெல்ப் பற்றி பேசிகிட்டு இருக்கப்ப நாக்ஸி ரஃபோசியோட மேனிஃபெஸ்டிங்கிற புக்கோட ரிவ்யூவும் நான் ரீசெண்டாக பண்ணியிருக்கேன். அதுவுமே இதே மாதிரி ஒரு டேக்அவேஸாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஆல்கமிஸ்ட் புக் வந்து ஓவர் ஹைப்டா இல்லை ஒர்த் ரீடிங்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த புக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிற விதத்தை பொறுத்து அது மாறும். ஒரு நார்மல் சாண்டியாகோங்கிற ஒரு பையனோட ஃபீல் குட் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இதுலேருந்து உங்களுக்கு எந்த டேக்அவேஸும் கிடைக்காது. இதை ஒரு மிரராக வச்சு உங்களோட லைஃப்பில் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லெசன்ஸ் இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புக்கு. அதுவும் செல்ஃப் ஹெல்ப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த புக்கை படித்து பாருங்கள். அண்ட் இந்த புக்கை படிக்கணும்னா இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தட்ஸ் ஆல் கைஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல புக்கோட சந்திப்போம். பாய்.